Shloka number 18, chapter 6, page 100-101. Yadha viniyatam chittam Atman evavatishtate Nisprihas sarvakamebhyah Yukta ityuchyate tada. So bahiranga sadhana, அந்தரங்க சாதனா, இது ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணினதுக்கப்புறம் கிருஷ்ணர் இப்போ நமக்கு தியான ஸ்வரூபத்தை பற்றி சொல்லிட்டு வரார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தியான ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தோம். எப்படி இந்த தியானத்தை நாம் பண்ணணும். அப்போ இந்த தியான ஸ்வரூபத்தில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது? 3 ஸ்டேஜஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்குது? தாரணா, தியானா, சமாதி. இந்த டாபிக்கே சமாதி தான், கரெக்டாக சொல்லலைன்னா. தாரணா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விஷயத்தை பற்றி நாம் இப்போது தியானம் பண்ண போகிறோமோ அந்த விஷயத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தாரணா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட் பற்றின தாட்ஸை இப்போ நாம் என்டர்டெயின் பண்ணணும். இப்போ ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த ஃபோக்கஸை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு வர முடியும்? எதை பற்றி நான் தியானம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை பற்றின விதவிதமான தாட்ஸை நாம் இப்போது என்டர்டெயின் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மரத்தை பற்றி தியானம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இப்போ மரத்தை பற்றின தாட் உங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் விருக்ஷாகார விருத்தி. இப்போ பானையை பற்றி நாம் தியானம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் எனிதிங் நீங்கள் எதை பார்த்தாலும் என்ன ஆகிறது, அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு மைண்டில் ஒரு தாட் ஒன்று ஏற்படுறது இல்லையா? இப்போ அது இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வாலை பார்க்குறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இப்போ மைண்டில் என்ன ஆகிறது, ஒரு வால் தாட் ஒன்று வருது. இப்போ அந்த வாலையே நான் ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய தியானத்தை நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அந்த வால் ரிலேட்டடாக இப்போ தாட்ஸை நான் என்டர்டெயின் பண்ணணும். வால் எப்படி கட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ செங்கல் இருக்கும், எவ்வளோ இது, அது ரிலேட்டடாகவே நாம் தாட்ஸை என்டர்டெயின் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே நாம் இப்போது ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தாரணா அப்படின்னு பார்த்தோம். இப்போ நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது என்ன மாதிரியான மெடிடேஷன்? நாம் ட்ரீ மெடிடேஷனோ பாட் மெடிடேஷனோ பண்ண போகிறதில்ல. என்ன மெடிடேஷன் பண்ணணும்? ஈஸ்வரா, ஃபஸ்ட்டு ஈஸ்வராவில் நம்ம ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்போ ஈஸ்வரா ரிலேட்டட் தாட்ஸை நான் என்னோடய மைண்ட் இப்போ என்டர்டெயின் பண்ணிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபோக்கஸிங். அப்புறம் ஈஸ்வரா, அதுக்கப்புறம் எங்கே வரணும்? இப்போ நம்ம ஆக்சுவலி 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மெடிடேஷன் பற்றி பேசின்னு இருக்கோம் நம்ம இங்கே? வேதாந்திக் மெடிடேஷன். வேதாந்திக் மெடிடேஷன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா தியானத்துக்கு பேர் வேதாந்திக் மெடிடேஷன். ஆத்மாவை பற்றின தாட்ஸை இப்போ நான் என்டர்டெயின் பண்ணணும். அப்படி எனக்கு ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ் என்னோடய மைண்டில் இப்போ வர ஆரம்பிச்சிருதுன்னு சொன்னால் நான் ஆத்மாவை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆகிறது. தத் ஆகார விருத்தி ஏவ தத்தத் விஷய தாரணா. அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு என்னால் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றின தாட்ஸு, அதே விஷயத்தை பற்றின தாட்ஸு, ஆனால் வேறு வேறு தாட்ஸை இப்போ என்னால் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோவை இப்போ நான் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணுறதுக்கு
ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் எனி தாட் எடுத்துட்டீங்கன்னா அதோடைய லைஃப் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னா எப்படி ஒரு க்ஷணத்தில் அந்த தாட் வந்து போயிடும். அப்போ நான் இமீடியட்டாக என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை பற்றின வேறு ஒரு தாட்டை இப்போ நான் அகெயின் என்டர்டெயின் பண்ணணும், அது திருப்பி போயிடும். அப்புறம் மூணாவது அகெயின் இன்னொரு தாட்டை வந்து நான் என்டர்டெயின் பண்ணணும். இப்போ ட்ரீ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தாட்டும் விருட்சாகார விருத்தியாக இருக்கணும், ரெண்டாவதும் வந்து அதே ட்ரீ பற்றின தாட்டாக இருக்கணும், மூணாவதும் அதே ட்ரீ பற்றின தாட்டாக இருக்கணும். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். அப்போ நம்மளோட மெடிடேஷன் எப்படி இருக்கணும், சஜாத்திய பிரத்யய பிரவாக அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லை? இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை கேள்விப்பட்டுறீங்களா? பார்த்தோமா? சஜாத்திய பிரத்யய பிரவாக, பிரத்யயன தாட்ஸ்ன்னு அர்த்தம். சஜாத்திய அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே, ச ஜாதி அது ரிலேட்டடாகவே நான் வந்து என் தாட்ஸை ஃப்ளோ பண்ண வைக்கிறது. பிரவாகனா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆகிறது. இப்போ ஃப்ளோ ஆஃப் சிமிலர் தாட்ஸ் அந்த அட்டெம்ப்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தியானம் அப்படின்னு பேர். ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணினதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் இல்லையா, அதுக்கு பேர் தியானம். இப்போது இந்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன தேவைப்படுறது, நம்ம சைடுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட்டை வந்து இந்த இடத்துல போட வேண்டியதாக இருக்குது. அப்போ என் சைடுலேருந்து நான் இனிஷியேட்டிவ் எடுத்தாகணும். அப்போ டெலிப்ரேட்டாக இப்போ நான் வந்து அதே ஆப்ஜெக்டை பற்றின தாட்ஸை வந்து நான் என்டர்டெயின் பண்ணணும். இப்படி நாம் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்கு வந்து இந்த சிமிலர் தாட் பேட்டர்ன் என்டர்டெயின் பண்ணுற விஷயம் வந்து மைண்டுக்கு பழகி போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அகண்ட நாம ஜபம், இது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு 6-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லணும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம சொன்னோம். அதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினா. இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டு ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1000 சொல்லணும், ஒரு 1500 சொல்லணும் இந்த ஜபத்தை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு நிறையா வந்து கண்டெல்லாம் பிடிச்சா யூடியூப்பில் வந்து 15 மினிட்ஸுக்கு இது போட்டால் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஜபம் வந்து கவுண்ட் ஆகிறது அப்படின்னு நம்மளை ஜபம் பண்ண சொன்னால் வேறு யாரோ ஒருத்தர் பண்ணுவா. நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே இனோவேஷன் தான், நம்ம எதுவுமே அதை நோகாமல் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன். சரி ஏதோ ஒன்று அவ்வளோ வாட்டி பண்ணுறனாவது நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஒரு வாட்டியாவது அதை கவுண்ட் பண்ணோமேன்றதுனால தான் ஓகே அப்படின்னு விட்டுட்டோம் நாங்கள். ஸோ இப்போ இந்த யூடியூப்பில் போட்டு விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நிறைய பேர் என்ன பண்ணுறா, அதை போட்டு விட்டுட்டு வேலையை பார்ப்பா, அது மாட்டுக்கு வந்து அந்த ஜப்பம் வந்து அப்படியே ஓடிகிட்டே இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜப்பம் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ஓடிகிட்டே இருக்கனால ஒரு 1/2 an hour 45 minutes அப்படியே ஓடிகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அக்கண்ட அப்படின்னு அர்த்தம். அக்கண்ட அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ட அப்படின்னா கண்டமான என்ன அர்த்தம், துண்டு துண்டா விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். அகண்ட அப்படின்னா இடைவிடாமல், கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அதே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு இல்லையா. இப்போ என்ன ஆகும், நம்ம மைண்டு வந்து இப்போது அது வந்து 45 minutes ஒரு 1/2 an hour நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை முடிச்சுட்டு யூடியூப்பை வந்து ஆஃப் பண்ணியிருப்போம், ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. ஆனாலும் இப்போ வேறு வேலை பண்ணும்போது நம்ம மைண்ட் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதே ஜப்பம் யூடியூப்பில் இல்லவே இல்லையே அது. ஆனாலும் இப்போ நம்மளோட மைண்டு வந்து அந்த ராம ஜபத்தை வந்து அதுவாக சொல்லிகிட்டு இருக்கோம், நமக்கு சொல்லியிருக்கவே மாட்டோம். இப்போ நம்ம வந்து ஏன்னா நம்ம அதை கவுண்டெல்லாம் பண்ண மாட்டோம் இப்போ இல்லையா. கவுண்ட் பண்ணணுன்னா ஃபோக்கஸ்லாம் போட்டு இவ்வளோ 15 minutes 108 1008 அப்படின்னு கவுண்ட் பண்ணியிருப்போம். பட் அது முடிஞ்சதுக்கப்புறமாலும் இப்போ நம்மளோட மைண்ட் வந்து அதையே ரிப்பீட் பண்ணுறது. ஆனால் அதுக்கெல்லாம் கவுண்டெல்லாம் வச்சுக்க முடியாது, ஏன்னா எனக்கே தெரியாமல் என்னுடைய மைண்டு வந்து அதை இப்போது ரிப்பீட் பண்ணுறது. இப்போ இந்த தாட் பேட்டர்ன் என்ன ஆகிறது அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடுறது. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நாழி
என்னுடைய மைண்டு வந்து அதையே ரிப்பீட் பண்ணுறது. இப்போ இந்த நாம ஜபத்துக்கு முன்னாடி எதை வந்து நம்மளோட மைண்டை ரிப்பீட் பண்ணியிருக்கோம்? இப்போ இது வந்து ரொம்ப ரீசெண்டாக நாம் வந்து எல்லோரும் சேர்ந்துட்ட ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஏதோ ஒரு சினிமா பாட்டு, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய மைண்டில் போய் அந்த விஷயம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ திடீர்னு ஏதோ வேலை பண்ணியிருக்கும் போது ஒரு 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 பாட்டை நாம் பாடுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பாட்டு வந்து எத்தனையோ கோடி வாட்டி நான் வந்து கேட்டிருக்கேன். அது போய் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதனால தான் இப்போ வந்து நான் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு டெலிபரேட்டாக எஃபர்ட் போட்டு இப்போ பண்ண முடியாது. சின்ன வயசில் நிறைய நாம் வந்து அதை கேட்டு 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 அது போய் உள்ளே உட்காந்துட்டுருக்கு. திடீர்னு வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணும் பொழுது அது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் நம்மளோட மைண்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான சக்தி நம்மளுடைய மனசுக்கு இருக்குது. அந்த இம்ப்ரெஷனை தான் வாசனா அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இப்போ சம்ஸ்காரா அப்படின்னும் அதுக்கு பேர், வாசனா அப்படின்னும் அதுக்கு பேர். அப்போ அந்த வாசனாவுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த தாட்டுடைய ஃப்ளோ கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுறது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வாசனா ஸ்ட்ராங்காக இருக்கோ அதனுடைய ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். கம்மியாக தான் இருந்தது அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஃப்ளோ வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நின்றுடும். இப்போ நம்ம வந்து சைக்கிளில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைக்கிள் பண்ணுறவாளுக்கெலாம் அது தெரியும். என்ன பண்ணுவோம்? இனிஷியலாக சைக்கிளை வந்து ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4-5 பெடல் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம அப்படியே பெடலே பண்ணாமல் விட்டால் சைக்கிள் என்ன ஆகும்? நிற்குமா போகுமா? போகும். எவ்வளோ தூரத்துக்கு போகும்? எவ்வளோ தூரத்துக்கு நான் இனிஷியலாக பெடல் பண்ணினேனோ அதை பொறுத்து, நான் இனிஷியலாக பண்ணின அந்த மொமெண்டம் எவ்வளோ நேரத்துக்கு அதால் சஸ்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு நான் பெடலே பண்ணாமல் என்னுடைய சைக்கிள் வந்து இப்படி போகும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய தாட்ஸும். எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக அந்த வாசனா இருக்குது, அந்த இம்ப்ரிண்ட் இருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். இப்போ வந்து இப்போ சைக்கிள் பெடலே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் போகிறதில்ல, அதில் நம்மளோட எஃபர்ட் ஏதாவது இருக்கா? நம்மளோட எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் சைக்கிள் மாட்டுக்கு அப்படியே போகுது. இன்ஃபேக்ட் நான் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் அந்த சைக்கிள் அப்படியே போயிட்டுருக்கும். ஏன்? இப்போ எந்த தாட் ஆர் எந்த விருத்தி நம்மளுடைய எஃபர்ட்டே இல்லாமல் ஏற்படுறதோ அதுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தி அப்படின்னு பேர். டெலிபரேட்டாக என்னோட எஃபர்ட்டே இல்லாமல் ஏற்படுற தாட்டுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தி. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நான் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் என்னுடைய மனசில் இப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தி. சட்டில் தாட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து இன்ஃபேக்ட் நம்மளுக்கு அந்த மாதிரியான தாட் இப்போ என்னோட மனசில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட நாம் வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணலை, நம்மளோட அட்டென்ஷனை வந்து நாம் அதுக்கு கொடுக்கலை. இந்த மாதிரி என்னுடைய எஃபர்ட்டே இல்லாமல் இந்த தாட் வருது இல்லை, அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன், சமாதி அப்படின்னு பேர். இப்போ வந்து இந்த ராமநாம ஜபம் இருக்கே, அதை வந்து நான் கொஞ்ச நேரம் டெலிபரேட்டாக எஃபர்ட் போட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். அந்த எஃபர்ட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நான் வேறு ஏதோ வேலை கண்டினியூ பண்ணுறேன். அப்போவும் அந்த தாட் வந்து இப்போ என்னோடய மனசில் இந்த ரீங்காரம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து அது ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன கூட தெரியாது, நான் இப்போது அதை என் மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணின்னு இருக்கேன் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கு இல்லையா? அப்போ அங்கே வந்து அந்த டிவிஷனே இல்லை. நான் ஒரு பர்சன், எனக்கு ஒரு மைண்ட் இருக்குது, அந்த மைண்டில் இப்போது ராமநாம ஜபம் சாண்டிங் ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறது கூட
தெரியாமல் அந்த தாட்ஸ் போயின்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இல்லாத மாதிரி அந்த இடத்துல இருக்குல்ல, ஆக்சுவலி இருக்கு, டிவிஷன் இருக்கு, ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த டிவிஷன் இருக்கிறது தெரியலை. அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு பேர் சமாதி. இப்போ நம்ம தூங்குறோம், அந்த தூங்குற அவஸ்தாக்கு என்ன பேர்? சுஷுப்தி அவஸ்தா. டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் நமக்கு ஏதாவது டிவிஷன் தெரியறதா? நான் தூங்குறேன் அப்படிங்கிறது தெரியறதா தூங்கும் பொழுது? அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் தூங்கும் பொழுது நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் தூங்கும் பொழுது தாட்டில் மாடிஃபிகேஷன் ஏற்படுமா ஏற்படாதா? தூங்கும் பொழுது தாட்டில் சேஞ்ச் நடக்குமா நடக்காதா? தாட்டே இருக்கிறது இல்லை, ஓகே. அப்புறம் எப்படி பின்ன எழுந்த உடனே நான் தூங்கினேன் அப்படின்னு எப்படி சொல்கிறோம்? பின்ன தூங்கும் பொழுது அந்த தூங்கின்னு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி நம்மளால் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் நன்றாக தூங்கினேன் எப்படி சொல்கிறோம்? தூங்கும் பொழுதும் தாட் மாடிஃபிகேஷன் ஏற்படுறது, ஆனால் அது எனக்கு தெரியறது இல்லை. நான் தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிறதே அந்த தாட் சூக்ஷ்ம விருத்தி ஒரு காரண ஷரீர விருத்தி அப்படின்னு அதுக்கு பேர். ஏன்னா இப்போ சூக்ஷ்ம சரீரம் டோட்டலாக எப்படி இருக்கும்? பாசிவாக இருக்கும். அதனால் அங்கே என்ன இருக்குது? இப்போ தூங்கும் பொழுது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்சுவலி காரண சரீரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தூங்குறேங்கிறது எங்கே ரெஜிஸ்டர் ஆகிறது? காரண சரீரத்தில் அது ரெஜிஸ்டர் ஆகிறது. அதுவும் தாட் ஃபார்மில் தான் அதுவும் ரெஜிஸ்டர் ஆகிறது. பட் அந்த விருத்தி எங்கே ரெஜிஸ்டர் ஆகிறது அப்படின்னா காரண சரீரத்தில் ரெஜிஸ்டர் ஆகிறது. ஏன் இப்போ நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற மைண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கரணம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா டார்மெண்ட்டாக இருக்கிறதுனால அது ரெஜிஸ்டர் ஆகிறதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அது ரெஜிஸ்டர் பண்ணின தாட்டை தான் என்ன பண்ணுறோம்? நாம் மறுபடியும் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ஆக்டிவேட் ஆகி அந்த தாட்டு நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே தான் எல்லா விஷயத்துக்கும் எல்லா தாட்ஸுக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நடக்கிறது. இன்க்ளூடிங் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறதும் ஒரு தாட் இல்லையா? அகம் பிரம்ம அஸ்மிங்கிறதும் ஒரு விருத்தி தான். அப்போ தாரணா அண்ட் தியானா இதுக்கப்புறம், அதாவது டெலிப்ரேட் தாட்டு, அதுக்கு மொமெண்டம் கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறோம்? நாம் எந்த எஃபர்ட்டும் போடாமல் அதை அப்படியே நாம் விட்டுடுறோம். இந்த எஃபர்ட்டும் அதுக்கு இப்போது தேவைப்படுறது இல்லை. இப்போ அந்த மொமெண்டம்லேயே அந்த தாட் இப்போது கண்டினியூ ஆக ஆரம்பிக்கிறது. அந்த எஃபர்ட்டே இல்லாமல் கண்டினியூ ஆகிற தாட்டை தான் நாம் சமாதி அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சூக்ஷ்ம விருத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருக்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டிவிஷன் இருக்குது, ஆனால் அது நமக்கு அந்த நேரத்தில் தெரியறது இல்லை. அந்த சமயத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லை. இப்போ இந்த மெடிடேட்டர், அப்புறம் நான் மெடிடேட் பண்ணுற ஒரு விஷயம், மெடிடேட்டட் அப்பான் சம்திங் இருக்கு இல்லையா, அந்த டிவிஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறது இல்லையா, அதனால இந்த சமாதிக்கு பேர் நிர்விகல்பக சமாதின்னு பேர். விகல்பம்னு சொன்னால் டிவிஷன் அர்த்தம், நிர்விகல்பம்னு சொன்னால் டிவிஷன் இல்லாதன்னு அர்த்தம், டிவிஷன் லெஸ். ஸோ ஸ்டேட் ஆஃப் டிவிஷன் லெஸ். என்ன டிவிஷன்?
சப்ஜெக்டு, ஆப்ஜெக்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதையோ யூஸ் பண்ணி தானே நான் வந்து பண்ணுறேன்ல, அந்த டிவிஷன் கூட இப்போது இருக்கிறது இல்லை. இப்போ டிவிஷன் லெஸ் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஆப்சென்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. டிவிஷன் லெஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து அது இப்போ யோசிச்சுட்டு இருக்கேங்கிறது கூட எனக்கு தெரியலைன்னா நானே இல்லைன்னு அர்த்தமா? நான் வந்து அதை ஃபீல் பண்ணலை, அந்த டிவிஷனை நான் வந்து இப்போது ஃபீல் பண்ணலைன்னு அர்த்தம். அதுக்காக எல்லாமே வந்து அந்த இடத்துல காணாமல் போய்டுறது, மறைஞ்சி போய்டுறது அப்படின்லாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. இப்போ வந்து ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியில் நாம் வந்து உப்பை போடுறோம். இப்போ உப்பு என்ன ஆச்சு? காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் உப்பு என்ன ஆச்சு? உப்பு அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மில் இப்போ அவைலபிளாக இல்லை. கரெக்டாக? உப்பு எப்படி இருக்குமோ, கல் உப்போ இந்த உப்போ அது எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மில் அவைலபிளாக இல்லை. ஆனால் அது இப்போது ரிசால்வ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ உப்பே ஆப்சண்ட்டு தண்ணியில் அப்படின்னு சொல்ல முடியுமா? உப்பு அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் ஃபார்மில் இப்போது பார்க்க முடியாது. அதே மாதிரி சமாதி அப்படிங்கிற ஸ்டேட்டில் இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் நமக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியாது. எப்படி தூங்கும் பொழுது நான் தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு எனக்கு டெலிபரேட்டாக தெரியாதோ, ஆனால் நான் தூங்கின்னு தானே இருக்கேன், அந்த தாட் ரெஜிஸ்டரும் ஆகிறது இல்லை. இப்போ திருப்பியும் வந்து மைண்டு வந்து ஆக்டிவாக ஆகும் பொழுது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் அப்படின்னு நம்ம மைண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி சமாதி அப்படிங்கிற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இருந்தாலும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிவிஷன் லெஸ் மாதிரி தான் அது எனக்கு அப்பியர் ஆகும். அதனால அதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் 18th ஸ்லோகம் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? விநியதம் சித்தம், விநியதம் சித்தம். இப்போ இந்த மனசை வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளி விஷயங்கள்லேருந்து இந்த மனசை வித்ரா பண்ணினதுக்கு அப்புறம், வித்ரா பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இப்போ மைண்டு வந்து ஃபிசிக்கலாக எங்கேயோ போயின்னு இருக்கு, அதை நான் கை காலெல்லாம் பிடிச்சி குழந்தெல்லாம் அடம் பிடிச்சா அப்படியே தர 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 எழுதுன்னு வருவோமே, அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்மளால் மைண்டெல்லாம் வந்து எங்கேயும் போய் பிடிக்கலாம் முடியாது. அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறதுனா பின்ன என்ன அர்த்தம்? இப்போது என்னோட மைண்டு அவைலபிளாக இல்லை மெடிடேட் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால தான் நான் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? வேறு ஏதோ தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த தேவையில்லாத தாட்டை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் மைண்டை வித்ட்ரா பண்ணுறதுன்னு அர்த்தம். சிம்பிளாக தானே இருக்குது. மைண்ட் வித்ட்ராவல்னால் என்ன அர்த்தம்? கண்ணு காது மூக்கு எல்லாம் திறந்துருக்கா, அப்போ எல்லா விஷயங்களும் இப்போ மைண்டில் எகேன் ரெஜிஸ்டர் ஆகுமா? அதனால தான் தியானம் பண்ணும்போது என்ன பண்ணிடணும்? செக்லூடட் பிளேஸ்க்கு போகணும், கண்ணை மூடிக்கணும், அதெல்லாம் சொல்கிறாளா. இப்போ நம்ம வந்து வெளி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் என்ன ஆகும்? மைண்டு கேட்குமா நம்ம சொன்ன பேச்சை? வேறு இதை தானே நீ க்ளோஸ் பண்ண, ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேனே, அதை நான் இப்போ ப்ளே பண்ணினேன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு மைண்ட் என்ன பண்ணும்? திருப்பி எல்லா விஷயங்களையும் ப்ளே பண்ணி காமிக்கும் நமக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த மைண்டை என்ன தாட்டை ப்ளே பண்ணுறதோ அதை என்டர்டெயின் பண்ணாமல் இருந்துட்டேல் அப்படின்னா இப்போ மைண்டை நாம் வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து தியானம் பண்ண உட்காரும் பொழுது ஆஃபீஸ் ஞாபகம் நமக்கு வந்தது, ஆர் வேறு ஏதோ ஞாபகம் நமக்கு வந்தது அப்படின்னா, இப்போ ஆஃபீஸ் ஞாபகம்னா ஐயோ நம்ம வந்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், நம்ம பாஸ் வந்து திட்டுவா, நம்ம வேலையை முடிக்காமல் வந்துட்டோம், இப்படி வரிசையாக தாட் வந்து ஆஃபீஸ் ஆகார விருத்தின்னு பேர். இது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆஃபீஸ் மெடிடேஷனே பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பட் நம்ம இப்போ ஆக்சுவலி என்ன மெடிடேஷன் பண்ணணும்? கிளாஸில் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஆத்மாவை பற்றி என்னெல்லாம் நாம் வந்து கற்றுன்ட்ருக்கோமோ அது ரிலேட்டடாக தாட்ஸை பண்ணாமல் என்டர்டெயின் பண்ணணும். அப்போ ஆஃபீஸ் தாட் வந்ததுன்னா நெக்ஸ்ட் தாட் ஓகே கரெக்டு தான், நம்ம வேறு நாளைக்கு போய் திட்டு வாங்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த தாட்டை என்டர்டெயின் பண்ணாமல் அப்படியே அதை கட் பண்ணிட்டேல் அப்படின்னா
அந்த விஷயத்துலேருந்து மைண்டை வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வேண்டாத தாட்டை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ ஆத்ம தியானம் நான் பண்ணணும்னா என் மைண்டை எதுலேருந்து வித்ட்ரா பண்ணணும்? வெரி குட். அனாத்மா விஷயத்திலேருந்து என்னுடைய மைண்டை இப்போ நான் வித்ட்ரா பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அனாத்மா பற்றின தாட்ஸையும் நான் என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கணும். இப்போ வீடு பற்றின தாட் இருக்கக்கூடாது. யாரு? ஸ்பௌஸ். ஓகே, ஸ்பௌஸ் பற்றின தாட் இருக்கக்கூடாது. அப்புறம் பொசஷன் பற்றின தாட் இருக்கக்கூடாது. எல்லா ரிலேட்டிவ்ஸு அவளை பற்றின தாட் இருக்கக்கூடாது. எனி திங் கனெக்டட் வித் அனாத்மா. அனாத்மா அப்படின்னு சொன்னாலே 3 விஷயம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்னது அனாத்மானா? என்னது? இந்த வேர்ல்டு, அப்புறம் இந்த பாடி, அப்புறம் மைண்டு. இது 3மே அனாத்மா. ஒன்று நானே என் சொந்தக்காரவளை பற்றி நினைப்பேன், இல்லைன்னா என்னை பற்றி நான் யோசிப்பேன். என்னை பற்றினா என்னை பற்றி யோசிப்பேன்? என்னோட லோவர் ஐயை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். பாடி, மைண்ட், இதை பற்றி யோசிப்பேன் இல்லையா? இதெல்லாம் அனாத்மாவை சேர்ந்தது. அப்போ இந்த தாட்ஸை நாம் என்டர்டெயின் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா மைண்டை வித்ட்ரா பண்ணிட்டோன்னு அர்த்தம். அப்போ வேர்ல்டு பற்றின தாட்டோ, பாடி பற்றின தாட்டோ, மைண்டு பற்றின தாட்டோ என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் சித்தம் விநியதம், withdrawn mind. ஸோ எப்படி பண்ண முடியும் அதை? சர்வகாமேபியோ நிஸ்பிருஹா, சர்வகாமேபியः நிஸ்பிருஹா. இப்போ அந்த அனாத்மாவை பற்றின தாட்ஸை நான் என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்கணும்? அனாத்மா விஷயத்து மேலே எனக்கு டிட்டாச்மெண்ட் இருக்கணும். டிட்டாச்மெண்ட்டை நான் டெவலப் பண்ணிட்டாதான் என்னால் வந்து அது ரிலேட்டடான தாட்ஸை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்க முடியும். இப்போ ஜென்ரலி நீங்கள் உங்களோட மைண்டை கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தாட்ஸ் அது ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், இல்லைன்னா பிடிக்காத விஷயமா இருக்கும். பிடிக்காத விஷயம், ஐயோ அது எனக்கு வந்துடக்கூடாது, அதை பற்றி யாருமே என்கிட்ட பேசிடக்கூடாது அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா பிடிச்சதுன்னா அதை பற்றியே நான் வந்து என்டர்டெயின் பண்ணுவேன், அது ரிலேட்டடாக எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னும் நான் வந்து ஆசைப்படுவேன். இப்போ நம்மளுடைய தாட்ஸை ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகத்வேஷ பேஸ்டு தான் நம்மளுடைய தாட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. நீங்கள் என்ன சேக்ரெட் பிளேஸ்க்கு வேணாலும் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, எங்கே போனாலும் என்ன கூடவே வரும்? ராகத்வேஷம் கூடவே வரும். இப்போ சர்வகாமேபியா நிஸ்பிருஹா அப்படின்னா எல்லா அனாத்மா விஷயத்திலிருந்தும் டிட்டாச்சாக இருக்கிறது. காமஹா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அனாத்மான்னு அர்த்தம், அனாத்ம விஷயம். ஒவ்வொரு அனாத்ம விஷயத்திலிருந்தும் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டுன்னு அர்த்தம் காமஹா அப்படின்னா. அதனால தான் என்ன சொல்கிறா, தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வைராக்கியம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பற்று இல்லாமல் இருக்கணும், விராகா சொல்கிறோம்ல, அது வந்து இம்பார்ட்டண்ட். அட்டாச்மெண்ட்டோட தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தியானமே இல்லை. ஸோ சர்வகாமேபியா நிஸ்பிருஹா சன் சித்தம் விநியதம் பவதி. ஸோ டிட்டாச்சாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய மைண்டு நம்ம சொன்னதை கேட்கும். அனாத்மா பற்றின தாட்ஸ் எல்லாம் இப்போ என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கும். இப்போ மைண்டு வந்து அனாத்ம ஆகார விருத்தியிலேருந்து ஃப்ரீ ஆகிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என் கையில் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் வந்து என்கிட்ட வேற ஒரு பொருளை கொடுக்குறா அப்படின்னா, அவள் கொடுக்குற பொருள் என் கையில் இருக்கிற பொருளோட சப்போஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், என் கையில் என்ன இருக்கோ அதை கீழே வச்சுட்டு இந்த பெருசாக இருக்கிறதை வந்து
வாங்கிக்கணும் இல்லையா. இப்போ கை ஃப்ரீ ஆனாதான் என்னால் அதை விட பெருசாக இருக்கிற ஒரு பொருளை வந்து எடுத்துக்க முடியும். அது மாதிரி மைண்டு வந்து ஆல்ரெடி ஃபுல் ஆஃப் அனாத்மா தாட்ஸ், ப்ரீ ஆக்குபைடு வித் அனாத்மா தாட்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி ஆத்ம தியானத்துக்கு அது வந்து அவைலபிளாக இருக்கும்? அதனால இப்போ மைண்டை வந்து அனாத்மா தாட்லேருந்து வித்ரா பண்ணி என்ன பண்ணணுமா? ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே. ஆத்மனி ஏவ அவதிஷ்டத்தேனா மைண்டை ஆத்மால ஃபோக்கஸ் பண்ணு. ஆத்மா பற்றின தாட்லேயே இப்போ நிலச்சி இருக்கணும். மைண்ட் ஷுட் டுவெல் இன் ஆத்மா. அகெயின் இதை வந்து நாம் ஃபிசிக்கல் சென்ஸில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? டேபிளில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இப்போ ஆத்மாவில் மைண்டை லொக்கேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தப்பாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஏன் இப்படி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது? ஆத்மா எங்கே இருக்கு? ஆத்மா சர்வகதா, ஆல் பர்வேடிங். இப்போ மைண்டை வந்து மைண்ட் எங்கேயோ இருக்கு, அதை புல் பண்ணி இப்போ ஆத்மாவில் ஒட்ட வைக்கணுமா? ஆத்மா ஆல் பர்வேடிங்னா ஆத்மா எங்கேயும் ஆல்ரெடி இருக்கும். மைண்ட்லையும் ஆத்மா பர்வேட் பண்ணிட்டு தான் இருக்கும். மைண்டையும் ஆத்மாவையும் நம்மளால் வந்து பிரிக்கவே முடியாது. மைண்ட் அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் கூட ஆத்மாலேருந்து விலகியே இல்லை. அதனால நோ குவெஸ்டின் ஆஃப் ஆத்மா மைண்டு கம்மிங் டு ஆத்மா அப்படிலாம் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. என்டையர் கிரியேஷனே இப்போ எதில் ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு? ஆத்மாவில் தான் ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு. ஆகாசம் மாதிரி கான்ஷியஸ்னஸும் வந்து ஆல் பர்வேடிங். அதனால மைண்டுனால ஆத்மாவை விட்டு எப்பவும் எங்கேயும் போக முடியாது. அப்போது மைண்டு ஆத்மாலையே டுவெல் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்? நாம் மைண்டில் ஆத்மாவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற தாட்ஸை நாம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி மைண்டில் ஆத்மா இருக்குது, ஆனால் அது ரிலேட்டட் தாட்ஸை நாம் இப்போ வந்து என்டர்டெயின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட ஜென்ரலாக பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேதார்நாத் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு எப்படி இருந்தது? மனசு முழுக்க கேதார்நாத் நிறைஞ்சி இருக்குது அப்படின்லாம் சொல்லணும் நம்ம இல்லையா? யார்கிட்டையாவது அந்த இடத்துக்கே போகாதவாக்கிட்ட நம்ம பெருமையெல்லாம் எப்படி பீத்தினோம்? அப்படியே எப்படி இருந்தது தெரியுமா கேதார்நாத்? அப்படி இருந்தது, அப்படியே ஸ்னோவாக இருந்தது, இதெல்லாம் இருந்தது. இப்போ மனசு முழுக்க கேதார்நாத் தான் நிறைஞ்சிருக்கு, நீ கூட ஒரு வாட்டி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என் மனசு முழுக்க கேதார்நாத் நிறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனசில் வர தாட்ஸ் எல்லாமே கேதார்நாத் ரிலேட்டட் தாட்ஸாகவே இருக்குது. என்னால் கேதார்நாத் அப்படிங்கிற விஷயத்த மறக்கவே முடியலை. என்ன பண்ணினாலும் எனக்கு அது ரிலேட்டட் தாட்ஸே என்னுடைய மைண்டில் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது என்னுடைய மனசு ஆத்மாலேயே மூழ்கி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என் மனசு இப்போது ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸே என்னுடைய மைண்டில் இப்போது இருக்கணும். அப்போ இந்த தாட் மாறிகிட்டே இருக்குல்ல, தாட் மாடிஃபிகேஷன் நடக்கிறதுல, இப்போ அந்த தாட் மாடிஃபிகேஷனும் எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ஆத்மா ரிலேட்டடாகவே இருக்கணும், ஆத்மா சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். ஸோ ஆத்மாக்கார விருத்தி ஏவ. அதனால தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக வேதாந்தால என்ன சொல்லுவா அப்படின்னா, வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் தாட்லெஸ் ஸ்டேட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் என்ன நினச்சிட்டுருவா, இனிஷியலாக நாம் வந்து கண்ணெல்லாம் மூடிண்டு
உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக 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 நம்ம வருஷக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா ஒரு நாள் நமக்கு எந்த விதமான தாட்ஸும் இல்லாமல் நம்ம மைண்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அது நம்மளுடைய எய்மே கிடையாது. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தாட்ஸ் இருக்கணும். மைண்டுனால என்ன அர்த்தம்? தாட்ஸ் ஜென்ரேட் ஆனால் தான் அதுக்கு பேர் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோன்னா, என்ன மாதிரியான தாட்ஸு உன்னுடைய மைண்டில் இருக்குது, எது ரிலேட்டடாக உன்னுடைய தாட்ஸை நீ இப்போ ஜெனரேட் பண்ணுற, எது ரிலேட்டடாக நீ என்டர்டெயின் பண்ணுற, அதில் தான் வேதாந்தம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது. இப்போ தாட்லெஸ்லாம் சொல்கிறாள்ல, ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அவளுக்கு ரிலாக்ஸ்டாக இருப்பாள். இப்போ இந்த யோகிக் மெடிடேஷன்லாம் இருக்குல்ல, அவளாம் என்ன சொல்லுவாள் அப்படின்னா இந்த நிர்விகல்பக சமாதி எல்லாம் சொல்லுவாள், டிவிஷன் லெஸ் ஸ்டேட்லாம் போவாள். அப்படின்னா என்னென்னா எந்த தாட்டுமே இல்லாமல் அவள் மைண்ட் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாள். எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கும். பட் எவ்வளோ நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்க முடியும்? திருப்பியும் அவள் இந்த சமாதியை விட்டு வெளியில் வந்தால் அவள் என்ன சொல்கிறா, அது எப்படி இருக்குமா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. அந்த சமாதி ஸ்டேட்டை விட்டு வெளியில் வந்தால் 1000 தேள் கொட்டினா அப்படி வலிக்கும், அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம ஒன்றும் படவே வேண்டாம். நாம் என்ன பண்ணணும், தாட்ஸை என்டர்டெயின் பண்ணணும். ஆனால் என்ன மாதிரியான தாட்ஸு? ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை நாம் என்டர்டெயின் பண்ணணும். என்ன மாதிரியாக இருக்கணும் அது? ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ்னால் எப்படி பண்ணணும் அதை? யார் அந்த ஆத்மா? நான் ஆத்ம சைத்தன்யம். இப்படி இருக்கணும் நம்மளுடைய தாட்ஸ். இப்போ நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மைண்டில் இந்த பர்டிகுலர் தாட் இப்போது வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறோமே, இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியறது அப்படின்னா, சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் இப்போது தெரிய வருது. அப்போ சைத்தன்யம் என்னவா இருக்குது அப்படின்னா அவேர்னஸ் பிரின்சிபிளாக இருக்குது. எல்லாத்தையும் எனக்கு அது பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு செகண்ட் எதுவுமே இப்போ என்ன யோசிக்கணுன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு செகண்ட் இருந்தால், எதுவுமே யோசிக்கலை அப்படிங்கிறதையும் எனக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் தான் பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. ஸோ அவேர்னஸ் பிரின்சிபலாக நான் ஆல் த டைம் இருக்கேன். இப்போ நான் அப்படிங்கிறது தாட்டா? தாட் இல்லையா? நான் அப்படிங்கிறது கண்ண மூடின்னு எல்லாரும் ஒரு வாட்டி நான் சொல்லி பாருங்க, தாட்டு தானே அது. வாயை விட்டு சொல்லிட்டோன்னா வெர்பலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் அது மென்டலாக ஒரு தாட்டு. அப்போ அந்த நான் அப்படிங்கிறது என்னவா இப்போ இருக்குது அப்படின்னா, என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் அது விட்னஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, சாட்சி சைத்தன்யமாக நான் ஆல் த டைம் அவைலபிளாக இருக்கேன். ஸோ இது மாதிரி நாம் ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை கண்டினியூவஸாக என்டர்டெயின் பண்ணணும். அப்போ அகெயின் இப்போ இவ்வளோ தாட்ஸ் வருதா, ஆனால் ஆத்மாவை பற்றின தாட்ஸை திருப்பி நம்ம ஜென்ரேட் பண்ணும்பொழுது என்ன சொல்லணும், எனக்கும் இந்த தாட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ எப்படி ஹால் முழுக்க லைட்டு இருக்குது, ஆனால் அந்த லைட்டுக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லை. ஹாலில் எவ்வளோ மூமெண்ட் நடந்தாலும் என்னெல்லாம் மூமெண்ட் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் லைட்டு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. ஆனால் எந்த மூமெண்ட்டுக்கும் லைட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கூட இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்போ லைட்டை எதனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது மாதிரி ஆத்மாவாகிய என்ன எதாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படின்னா அகம் அசங்கஹா, இப்படி நாம் ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை என்டர்டெயின் பண்ணணும். இது அகெயின் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் தாட். அகம் சாட்சி, அகம் நித்யஹா, அகம் அஜஹா. அந்த கீதா ஸ்லோகம்லாம் நம்மளுக்கு செகண்ட் சாப்டர் ஸ்லோகம்லாம் ஞாபகம் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து ஒரு வேர்டாக நாம்
न जायते म्रियते वा कदाचिदप अहं न जायते अहं न म्रियते अहं नित्यः अहं शुद्धः अहं शाश्वतः अहं पुराणः இப்படின்னு நாம் வந்து அதுலேருந்து வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அது மாதிரி தாட்ஸை என்டர்டெயின் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்மளுடைய மைண்டு முழுக்க ஆத்மா நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுலேயே நான் வந்து டுவெல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வரதும் இல்லை போகிறதும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கோவில் சந்நிதியெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடியே சப்போஸ் போயிட்டேல் அப்படின்னா போய் உட்காந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. போய் மண்டபத்தில் போய் தியானம் பண்ணலாம் அப்படின்னு போய் நீங்கள் உட்காந்துக்கிறேன். தியானம் பண்ணலான்னு போய் உட்காந்தா என்ன நடக்கும்? ஆக்சுவலி தியானத்தை தவிர பாக்கி எல்லாம் நடக்கும். அப்போ என்ன பண்ண ஆரம்பிப்போம்? யார் வரா, யார் போகிறா, யாரால் பொறுமையாக வெயிட் பண்ண முடியறது சன்னதி திறக்கிற வரைக்கும்? யாருக்கு வந்து பொறுமை இல்லை. இப்போ அது வந்து எப்படி வந்து அந்த கோவிலில் இருக்கிற லைட்டு வரது போகிறது, வரவா போகிறவா எல்லாரையும் வந்து அது நமக்கு தெரியப்படுத்துறது. ஆனால் வரவாளுக்கும் போகிறவாளுக்கும் வந்து அந்த லைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்மளோட மைண்டை வந்து நீங்கள் கோவில் மாதிரி எடுத்துக்கோங்க. தாட்ஸ் தான் வந்து வந்து போகிற மக்கள். கான்ஷியஸ்னஸ் வந்து லைட்டு மாதிரி. அப்போ நான் வரதும் இல்லை, நான் போகிறதும் இல்லை. அப்போ மைண்டு முழுக்க ஆனால் என்ன இருக்குது? தாட்ஸ் வந்து மைண்டு முழுக்க இருக்குது. இப்போ நான் வந்து பேசின்னு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேள்? கேட்டுன்னு இருக்கேளா? இப்போ கேட்டுன்னு இருக்கோம் அப்படின்னா என்ன நடக்கிறது உங்களோட மைண்டில்? நான் பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் உங்களோட மனசில் ஒரு ரிலவெண்ட் தாட் வந்து ஜென்ரேட் ஆகிறது. ரிலவெண்ட் தாட் ஜென்ரேட் ஆகலைன்னா நான் பேசுகிறது ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. அப்படியே பெப்பரை பேனை அப்படியே உட்காந்துட்டுருப்போம். என்ன பேசுகிறா அப்படின்னு உட்காந்துட்டுருப்போம். இப்போ நம்மளுக்கு புரியறது ஏதோ புரியணும்னா கூட என்ன ஆகணும்னா அதுக்கு ரிலேட்டடாக தாட்ஸ் வந்து இப்போ நம்மளோட மைண்டில் வந்து ஜெனரேட் ஆகணும். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாம் எதை பற்றின தாட்ஸு? ஆத்மாவை பற்றின தாட்ஸ். அதனால இப்போ உங்களுடைய மைண்டில் ஜெனரேட் ஆகிற தாட்ஸ்க்கு பேர் அகண்டாகார விருத்தி அப்படின்னு பேர். அகண்ட ஆகார விருத்தி. எனி தாட் பேட்டர்ன் விச் இஸ் கனெக்டட் டு கான்ஷியஸ்னஸ் அதுக்கு பேர் அகண்டாகார விருத்தி. இப்போ இந்த தாட் பேட்டர்னை நாம் வந்து என்டர்டெயின் பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆத்மனி அவதிஷ்டதி. ஆத்மாலேயே டுவெல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அபைடிங் இன் ஆத்மா. தாட்டே இல்லாமல் இருக்கிற நிலை கிடையாது. ஆனால் மனசு முழுக்க இப்போது ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ் இருக்கிறது. ஸோ அகம் ஏகா, அகம் அசங்கா, அந்த மாதிரி தாட்ஸை வந்து நாம் ஜெனரேட் பண்ணணும். அகம் வந்து நிர்விகாரா, நிராகாரா. ஆனால் நான் வந்து இப்போது அந்த நிராகார ஆத்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆகார உடம்பை வந்து பிரகாசப்படுத்துகிறேன். அப்படி எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். ஆத்மன் ஏவ அவ திஷ்டதே. ஆத்மாவை பற்றின தாட்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மூலமாக நம்மளோட மைண்ட் என்ன ஆகிறதா? ஆத்மா விஷயத்திலேயே இப்போது நிலச்சி இருக்கு. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் யுக்தா. யுக்த இத் யுச்சியதே. யுக்த அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சமாதி அப்படின்னு அர்த்தம். யோகா, அப்சார்ப்ஷன். அப்போ இந்த சமாதி இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி இந்த சமாதி வந்து ரெண்டு விதமாக இந்த சமாதியையே வந்து நாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து சவிகல்பக சமாதி, இன்னொன்று வந்து நிர்விகல்பக சமாதி. இப்போ வந்து என்னுடைய எஃபர்ட் வந்து இன்வால்வ் ஆச்சு. இந்த அப்சார்ப்ஷனுக்கு என்னுடைய எஃபர்ட் வந்து தேவைப்படுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சவிகல்பக
சமாதி. நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த தாட்டையே இப்போ மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சவிகல்பக சமாதி. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு தான் எஃபர்ட் போட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இந்த போட்ட எஃபர்ட்டோட மொமெண்டம் இப்போது கண்டினியூ ஆகிறது, என்னோடய எஃபர்ட்டே இப்போ அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி. சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம், பெடல் பண்ணுறேன் சவிகல்பக சமாதி, பெடல் பண்ணாமல் அப்படியே கொஞ்ச நேரம் போகிறது நிர்விகல்பக சமாதி. ஸோ யுக்த இத்யுச்யதே. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு எப்படி இருக்குது அப்படின்னு கிருஷ்ணன் நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறார்.